வெல்கம் டு கிட்ஸ் ஸ்போக்கன் வேர்ல்டு. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற லெசன் த ஆக்சிடென்டல் டூரிஸ்ட் ரிட்டன் பை பில் பிரைசன். இந்த லெசனில் பில் பிரைசன் அவங்களோட கன்ஃபியூஸ்டு ஸ்டேட் ஆஃப் மைண்டை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்த ரைட்டருக்கு வந்து எப்போவுமே ஒரு ஆப்சன்ட் மைண்டட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கன்ஃபியூஸ்டு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இருக்கிறதுனால எங்கே போனாலும் ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிளை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க இந்த ரைட்டர். ஒரு வேளை தியேட்டர் போனாலோ இல்லைன்னா ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணி போனாலோ ஏதாவது ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. அதை தான் இந்த லெசனில் கொடுத்துருக்குறாங்க. நம்ம இப்போ பில் பிரைசன் வந்து அவங்களோட டே டு டே லைஃப்பில் எந்த மாதிரியான கேயாஸ்னால் ஒரு குழப்பங்களை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரைட்டர் வந்து ஒரு குளோப் ட்ரோட்டர். அதாவது குளோப் ட்ரோட்டர்னா என்னென்னா உலகை சுற்றும் பயணின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ நிறைய ஆஃபன் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறவங்கள தான் குளோப் ட்ரோட்டர்னு சொல்லுவோம். ஸோ அந்த பில் பிரைசன் அந்த மாதிரியான ஒரு குளோப் ட்ரோட்டர். இந்த ரைட்டர் தன்னை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து எதுலேயுமே குட்டுலாம் கிடையாது, ரியல் வேர்ல்டில் நான் வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணுவேன். நான் வந்து யோசிப்பேன் எப்படி தான் நிறைய பேர் அவங்களுக்கு வந்து பண்ணக்கூடிய பர்டிகுலர் ஒர்க்கை எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாமல் எந்த ஒரு டிஃபிகல்ட்டியும் இல்லாமல் எப்படி பெட்டராக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே அப்படி ஷாக் ஆகுவேன். எதனாலன்னா இந்த ரைட்டருக்கு ஒரு சின்ன விஷயத்தை கூட ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிக்க முடியாதான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரைட்டர் சொல்கிறாங்க பாருங்கள், ஒருவேளை இவங்க வந்து சினிமாவுக்கு போகலான்னு சொல்லிட்டு தியேட்டர் போனாங்கன்னா அங்கே உள்ள லேவட்ரிக்கு போவாங்களாம். லேவட்ரின்னா ரெஸ்ட் ரூம் போகிறாங்கன்னு வைங்களேன். ஸோ அப்படி வந்து போகிறப்ப வந்து அங்கே இப்போ ரெஸ்ட் ரூம் போயிட்டு வர்றதுக்குள்ளே அந்த எந்த பாதை வழியாக வந்தாங்க, எந்த டோர் வழியாக வந்தாங்க, எந்த டோர் வழியாக அவங்க உள்ளே என்டர் ஆகணுங்கிறதே மறந்து போயிடுவாங்களாம். ஒருவேளை ஹோட்டல் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து ஒரு ரூம் புக் பண்ணியிருப்பாங்க, அந்த ரூம் நம்பரை கூட மறந்துடுவாங்களாம். அதையே அந்த ரிசப்ஷனிஸ்ட்கிட்ட 2 வாட்டியோ இல்லை 3 வாட்டியோ ஒரு நாளைக்கு போய் கேட்டுகிட்டே இருப்பாங்களாம், என்னோடய ரூம் நம்பர் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஆப்சன்ட் மைண்டட் உள்ளவங்க தான் இந்த பில் பிரைசன். இவங்க இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணுறாங்க பாருங்கள். ஒரு நாள் வந்து ஃபேமிலி ட்ரிப்பு வந்து பிளான் போட்டிருக்காங்க. அது எந்த டைம்னா ஈஸ்டர் டைம். ஸோ எங்கே போகிறதுக்காகனா இங்கிலாந்து போகலாம், ஒரு வீக்கோ அதாவது 1 வீக் போகலான்னு சொல்லிட்டு ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃப்ளைட்டில் போகிறதுக்கு வந்து அங்கே செக்இன் பண்ணியிருக்கிறாங்க. எங்கே வச்சுன்னா லோகன் ஏர்போர்ட் இன் போஸ்டனில் வச்சு செக் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி செக் பண்ணிடுறப்ப பில் பிரைசன் வந்து அவங்களோட கார்டை வந்து தேடி இருக்கிறாங்க. என்ன கார்டுன்னு சொன்னோன்னா, இப்போ தான் அவங்க வந்து பிரிட்டிஷ் ஏர்வேஸ் ஃப்ரீக்வென்ட் ஃப்ளையர் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு இதில் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த கார்டை வந்து அவங்க கிட்ட காமிக்கணும். அதை தேடுறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க, ஆனால் காணலை. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது, நம்ம வந்து கேரி பேக்கில் தானே வச்சோம், அவங்க நெக்கில் தொங்க போட்டிருக்கிற, அதாவது அவங்க கழுத்துலேயே தொங்க போட்டுக்கிற ஒரு பேக்கில் தான் வச்சோங்கிறது அவங்களுக்கு ஞாபகம் வருது. அதனால அதில் சர்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. அப்போ அந்த பேக்கோட ஜிப்பை வந்து ஜாம் ஆயிடுது, அதாவது திறக்க முடியாமல் ஆயிடுது. இவர் வந்து இழுத்து பார்க்குறாரு, ரொம்ப கோவத்துலேயும் இழுக்கிறாரு, முகமே அப்படி மாறி போயிடுது. இழுத்து பார்க்குறாரு, ஆனால் ஓப்பன் ஆகவே இல்லை. அட்லாஸ்ட் என்ன நடந்துச்சுன்னா, இவர் வந்து இவளோட ஸ்ட்ரென்த் எல்லாம் ஃபுல்லாக கொடுத்து ஓப்பன் பண்ணுறதுக்காக அந்த ஜிப்பை பிடிச்சி இழுத்ததில் அந்த பேக் வந்து மொத்தமாக ஓப்பன் ஆகி உள்ள திங்ஸ் எல்லாம் அப்படியே ஸ்கேட்டர் ஆகி கீழே விழுந்துச்சான் அந்த ஏர்போர்ட்டில். அந்த பேக்கில் என்னெல்லாம் இருந்துச்சுன்னா நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ், அதுக்கப்புறம் அதர் லூஸ் நியூஸ் பேப்பர், அதாவது துண்டு பேப்பர்ஸ்லாம் நிறையா இருந்திருக்கு. அண்ட் 14 ounce டின் ஆஃப் பைப் டொபாக்கோ, அதாவது டொபாக்கோன்னா நமக்கு தெரியும்ல, புகையிலை. ஸோ அது வந்து 14 ounce டின் வந்து வச்சுருக்குறாங்க. அதுக்கப்புறம் மேகசின் வச்சுருக்காங்க, பாஸ்போர்ட்டு, அப்புறம் இங்கிலீஷ் மணி, அப்புறம் ஃபிலிம், இது எல்லாமே வச்சுருக்காங்க. எல்லாமே அப்படி ஸ்கேட்டர் ஆகி விழுந்துருச்சு. எல்லா திங்ஸுமே ஏதோ டென்னிஸ் கோர்ட்டில் ஃபுல்லாக செதறி கிடந்தா எப்படி இருக்கும், அதாவது டென்னிஸ் கிரவுண்டில் செதறி கிடந்தா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு அப்படி ஸ்ப்ரெட் ஆகி திங்ஸ் எல்லாம் செதறி கிடக்குதான். இந்த ரைட்டருக்கு வந்து இதை பார்த்தோன்னு ரொம்ப ஷாக் ஆகிருது. அவர் வச்சுருந்த டாக்குமெண்ட்ஸ் கூட எல்லாமே அப்படி ஸ்கேட்டர் ஆகி கிடைக்குது. ஈவன் அவங்க வச்சுருந்த காயின்ஸ் கூட அப்படி சத்தத்தோடு அப்படி ரோல் ஆகி ஓடுது. அவங்க கொண்டு வந்திருந்த அந்த டொபாக்கோவோட டின் இருக்குல்ல, அது வந்து லிட்லெஸ் டின், அதாவது ஒரு மூடி இல்லாத டின். அதனால வந்து அந்த டொபாக்கோவில் உள்ள அந்த துகள்கள் இருக்கும்ல, அது கூட அப்படி ஸ்கேட்டர்ட் ஆகி கீழே வந்து விழுந்து கிடக்குதான். அதை பார்த்ததும் பில் பிரைசன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மை டொபாக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷவுட்டாக கத்திரிக்கிறாங்க. ஏன்னா வந்து இங்கிலாண்டில் வந்து அதை வாங்கணும்னா நிறைய மணி ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து பட்ஜெட் வேணும்ல. ஸோ திரும்பியும் அந்த டொபாக்கோவை வாங்கணும்னு நம்ம செலவு பண்ணுமேன்னு நினச்சி அப்படி சத்தம் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க ஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட ஃபிங்கர் இருக்குல்ல, மை ஃபிங்கர்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கத்திருக்கிறாங்க. ஏன்னா வந்து அதுக்கப்புறம் தான் பார்த்துருக்காங்க அவங்க கையில் வந்து அப்படி டீப்பாக கட்டாகி இருந்திருக்கு. ஏன்னா வந்து சிப்பை வந்து அப்படி ஃபோர்ஸ் பண்ணி இழுத்ததில்
அவங்க கையில் வந்து அடிபட்டிருக்கு. ஜிப்பை பிடிச்சி இழுத்ததில் காயம் பட்டது மட்டும் இல்லாமல் அதிலிருந்து பிளட்டு வந்து அப்படியே ஓவர்ஃப்ளோ ஆகி வந்திருக்கு. அதனால இந்த ரைட்டருக்கு வந்து பார்த்தோன்னே ரொம்ப ஷாக் ஆகியிருக்காங்க. மற்றவங்களும் பதட்டப்பட்டிருக்காங்க. ஸோ பொதுவாகவே மற்றவங்களுக்கு ஏதாவது சின்ன பிளட்டு வந்தாலும் இதை வந்து இந்த பில் பிரைசன் வந்து கண்டுக்கவே மாட்டாங்களாம். ஆனால் தனக்கு பிளட்டு வந்தது மட்டும் ஸோ மற்றவங்களாம் பதட்டப்படுறது கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்களாம். அதை பார்த்து அவங்களோட ஒய்ஃப் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஐ கான்ட் பிலீவ் யூ டூ திஸ் ஃபார் அ லிவிங். ஸோ வாழ்கிறதுக்காக நீங்கள் வந்து இவ்வளோ சத்தம் போடுறீங்களா, அதாவது சின்ன பிளட்டு வந்ததுக்கு இவ்வளோ கத்துறீங்களா, வாழ்கிறதுக்காக நீங்கள் வந்து இப்படி கத்துறீங்கிறது என்னால் நம்ப முடியலன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது கோவத்துலலாம் சொல்லலை, சும்மா ஃபன்னுக்கு சொல்லியிருக்கிறாங்க. பில் பிரைசன் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்போவுமே ட்ராவல் பண்ணுறப்ப இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேயாஸ் அவங்களோட லைஃப்பில் வந்து நடக்குமா. ஒரு நாள் வந்து ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ பில் பிரைசன் வந்து குனிஞ்சிருந்து அவங்களோட ஷூ லேஸ் இருக்குல்ல அதை வந்து டைப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து ஃப்ரண்ட் சீட்டில் உள்ள ஒரு பர்சன் வந்து அவங்களோட சீட்டை வந்து அப்படி ஃபுல்லாக பேக்குக்கு இழுத்துருக்குறாங்க. அதாவது ரிக்ளைன் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி ஃபுல்லாக பேக்குக்கு வந்து இழுத்ததுனால பின்னாடி இவர் இருந்திருக்கிறாரு. ஸோ அது இன்பிட்வீனில் மாட்டிக்கிட்டாரா இந்த பில் பிரைசன். அதுக்கப்புறமா எப்படியோ பக்கத்தில் இருந்த ஒரு பர்சனோட காலை பிடிச்சிட்டு எப்படியோ மேனேஜ் பண்ணி வெளியே வந்துட்டாங்களாம். நான் வந்து ஃப்ளைட்டில் போனப்போ எனக்கு நடந்த ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இது மட்டும் இல்லை, இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதை தான் சொல்கிறேன் கேளுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பாருங்கள். ஒரு நாள் பில் பிரைசன் வந்து அவங்களோட இம்பார்ட்டன்ட் தாட்ஸ் எல்லாம் ஒரு நோட் புக்கில் எழுதிட்டு இருந்தாங்களா. அதாவது எந்த மாதிரி தாட்ஸ்னால் பை சாக்ஸ், அதாவது சாக்ஸ் வாங்கணும், கிளச் ட்ரிங்க்ஸ் கேர்ஃபுல்லி. ஸோ ஒரு ட்ரிங்க்கை வந்து செலக்ட் பண்ணுறப்ப கேர்ஃபுல்லாக செலக்ட் பண்ணணும். இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் தாட்ஸ் பாருங்களேன், ரொம்ப காமெடியாக இருக்குல்ல. ஸோ ஏன்னா இப்படி எழுதுறாங்கன்னா அவங்க ஒரு ஆப்சன்ட் மைண்டட், எதெல்லாம் ஈஸியாக வந்து மறந்து போயிடுவாங்க. ஸோ அப்படி எழுதிட்டு இருக்கிறப்ப அப்படியே பெண்ணோட எண்டை வந்து அப்படி கடிச்சிட்டே யோசிச்சுக்கிட்டே எழுதிட்டு இருக்கிறாங்க. அப்போ பார்த்து ஒரு யங் லேடி வந்து அவங்க கிட்ட கான்வர்ஸ் பண்ணுறாங்க, அதாவது வந்து பேசுகிறாங்க. அவங்க சீட்டுக்கு பக்கத்து சீட்டில் இருக்கிற ஒரு யங் லேடி. அவங்க கிட்ட பில் பிரைசனும் ஒரு 20 மினிட்ஸ் பேசி இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா லேவேட்ரிக்கு போகணும்னு சொல்லிட்டு போகிறாங்க, அதாவது ரெஸ்ட் ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது அவங்களோட மவுத்து, சின்னு, டங்கு, டீத்து, ஈவன் கம்ஸில் கூட ஃபுல்லாக அந்த இங்கு இருக்குது. அதாவது பெண்ணை வந்து வாயில் வச்சுட்டே இருந்தாங்களா, அந்த இங்கு வந்து கசிஞ்சு வாய் ஃபுல்லாக அப்படியே இருக்குதாம். ஸோ அந்த இங்கு வந்து செவரல் டேஸாக போகவே இல்லையா, அந்த ஸ்டெயின் போகவே செவரல் டேஸ் ஆச்சா பில் பிரைசன் சொல்கிறாங்க. பில் பிரைசனுக்கு எங்கே போனாலும் இந்த மாதிரி எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் ஒரு நிம்மதியாக போயிட்டு வரணும்னு ஆசை தானாம். அதாவது எங்கேயாவது போனால் கேர்ஃபுல்லாக போகணும், ஏதாவது எதையுமே மறக்கக்கூடாது. ஒருவேளை டின்னர் டேபிளில் இருந்தாங்கன்னா அங்கே வந்து எந்த ஒரு மெஸ்ஸும் இல்லாமல் எழும்பணும், எந்த ஒரு அதை ஸ்பில் பண்ணாமல் கொட்டாமல் எந்திக்கணும்னு நினைப்பாங்களாம். ஒருவேளை காரில் ட்ராவல் பண்ண போனாங்கன்னா அவங்களோட 14 இன்ச்சஸ் ஆஃப் கோட்டு வந்து எப்போவுமே அவுட் சைட் போட்டுருவாங்களாம். அதாவது அவுட் சைடு அவங்க ட்ரெஸ் கிடக்கும், டோரை லாக் பண்ணிடுவாங்களாம். ஸோ அந்த மாதிரிலாம் மறக்காமல் இருக்கணும்னு நினைப்பாங்களாம். அவங்களோட ட்ரௌசரை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது, அதாவது கரைப்படுத்தக்கூடாது. சூயிங் கம்மாலேயோ இல்லைன்னா ஐஸ்கிரீம், காஃப் சிரப்பாலேயோ இல்லைன்னா மோட்டார் ஆயிலாலேயோ அவங்களோட ட்ரெஸ்ஸை வந்து ஸ்ட்ரெயின் ஆக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்களாம். ஆனால் வந்து அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாதான். எஸ்பெஷலி ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ட்ராவல் பண்ணி போனால் ஒரு பீஸ்ஃபுல்லாக போயிட்டு வரணும்னு நினைப்பாங்களாம். ஆனால் வந்து எல்லா கேயாஸும் இவரோட எவ்ரிடே லைஃப்பில் நடந்துருமா. ஒரு நாள் அவங்க வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஃப்ளைட்டில் போகிறப்ப ஃபுட்டெல்லாம் டெலிவர் பண்ணுவாங்கள்ல, ஸோ ஃபுட்டை வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்களோட ஒய்ஃப் வந்து அவங்களோட சில்ட்ரன் கிட்ட என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இப்போ வந்து அப்பாவுக்கு அந்த லிட்டை வந்து திறந்து கொடுத்துருங்க, அதாவது அந்த மூடியை திறந்து கொடுத்துருங்க, இல்லைன்னா அவங்க கண்டிப்பாக கொட்டிடுவாங்க. டேட் இஸ் அபவுட் டு கட் ஹிஸ் மீட், அதாவது இப்போ அவங்க வந்து அவங்களோட சதையை வெட்டிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா அவங்களோட ஒய்ஃப். பில் பிரைசன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் அது உண்மைதான். அதாவது ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட போகிறப்ப இந்த மாதிரி ஏதாவது ஒரு குழப்பங்கள் நடக்குதான். ஒருவேளை இவங்க வந்து தனியாக ட்ராவல் பண்ணி போனாங்கன்னா சாப்பிட மாட்டாங்களாம், ட்ரிங்க் பண்ண மாட்டாங்களாம், எதுவுமே குடிக்க மாட்டாங்களாம், இப்படி குனிஞ்சு ஷூலேஸையும் டைப் பண்ண மாட்டாங்களாம், அதாவது பெண்ணை வச்சு எழுதவும் மாட்டாங்களாம், வாயில் வைக்கவும் மாட்டாங்களாம், அப்படியே குவைட்டாக உட்காந்துருப்பாங்களாம், அவங்களோட கை மேலே உட்காந்துப்பாங்களாம். அதாவது ஐ ஜஸ்ட் சிட் very very quietly sometimes on my hands to keep them from flying
அவுட் அன்எக்ஸ்பெக்டட்லி அண்ட் காசிங் லிக்விட் மிஸ்சீஃப். அதாவது வந்து நம்ம கைக்கு மேலே உட்காந்துருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை, கையை வந்து வெளியே எடுத்தனா நம்ம ஏதாவது லிக்விட் ஏதாவது கொட்டி விட்டுறக்கூடாது, கொட்டி விட்டோன்னா அது ஸ்ட்ரெயின் ஆகும். ஸோ அதுக்கும் நமக்கு வந்து லாண்ட்ரி பில்ஸ் வரும். ஸ்ட்ரெயின் ஆகிட்டேன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கும் லாண்ட்ரி பில்ஸ் வரும்ல. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக அப்படி குவைட்டாக உட்காந்துப்பாங்களாம் தனியாக ஒரு வேளை ட்ராவல் பண்ணி போனாங்கன்னா. பில் பிரைசன் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு நாளில் ஃப்ரீக்வெண்ட் ஃப்ளையர் மைல்ஸ் அதாவது எஃப்எஃப்பி கிடைச்சதே இல்லையா. ஏன்னா கரெக்டாக அந்த டைமில் தான் அவங்க கார்டை மிஸ் பண்ணியிருப்பாங்க, கார்டை வந்து தேட முடியாது. ஸோ அந்த டைமில் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிருமா. மற்றவங்க எல்லாருமே அந்த கார்டை யூஸ் பண்ணி பாலி ஃபஸ்ட்டு கிளாஸில் வந்து அதாவது பிளெயினில் ட்ராவல் பண்ணுவாங்களாம். ஆனால் இவங்களால அந்த கார்டை கண்டுபிடிக்க கூட முடியாதாம். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க எப்படியும் 1 lakh மைல்ஸுக்கு மேலே ஒரு வருஷத்துக்கு ட்ராவல் பண்ணியிருப்பாங்களாம். ஆனால் வந்து அந்த ரிப்போர்ட் இருக்குல்ல, அதில் வந்து 212 ஏர் மைல்ஸ் தான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்குதாம். இதுக்கு ரீசன் என்னவா இருக்கும்னா, ஒருவேளை அவங்க வந்து ஏர் மைல்ஸ் கிட்ட ட்ராவல் பண்ணி போகிறப்ப கேட்க மறந்துருப்பாங்களாம். இல்லைன்னா அங்கே ஏர்லைனில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து இவங்க ஒழுங்காக ட்ராவல் பண்ணி போனதுக்கான ரெக்கார்டை வந்து ஒழுங்காக மெயின்டைன் பண்ணாமல் இருந்திருக்கலாமா. ஆனால் வந்து இவங்க கிளர்க்கு கிட்ட போய் கேட்டாங்கன்னா அவங்க சொல்லுவாங்களா, இல்லை உங்களுக்கு வந்து அந்த ஃபஸ்ட் கிளாஸில் போகிற அளவுக்கு உங்களுக்கு பாயிண்ட்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு கிளர்க்கு வந்து சொல்லிடுவாங்களா. ஒரு நாள் வந்து இவங்க ஆஸ்திரேலியாவுக்கு போயிருக்காங்க. ஸோ அங்கே வந்து ஜில்லியன் ஏர் மைல்ஸ் அது இவங்களுக்கு கிடைக்கும்னு நினச்சிருக்காங்க. ஆனால் அங்கே உள்ள கிளர்க்கு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இது வந்து உங்களுக்கு கிடைக்காது, ஏன்னா வந்து உங்கள் கார்டில் வந்து அத்தனை பாயிண்ட்ஸ் இல்லை, உங்களுக்கு வந்து அது கிடைக்கிறதுக்கான குவாலிஃபிகேஷன் இல்லைன்னு சொல்லிட்டாங்களா. ஏன்னு கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, ஏர் டிக்கெட்டில் உங்களோட நேம் பி பிரைசன் போட்டிருக்கு, ஆனால் கார்டில் வந்து டபிள்யூ பிரைசன் போட்டிருக்கு, அதனால குவாலிஃபைடு கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த கிளர்க்கு சொல்லிட்டாங்களாம். ஸோ இவங்க வந்து பில் பிரைசன் இவங்களால முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டுமே சேம் பர்சன் தான், நான் தான் சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் வந்து அதை வந்து அலோவ் பண்ணலையா, காதில் கூட கேட்கலையா அந்த கிளர்க்கு. அதனால பில் பிரைசன் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களுக்கு அந்த ஏர் மைல்ஸில் ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு எந்த ஒரு சான்ஸுமே கிடைக்கலையா. அதாவது பாலி ஃபஸ்ட் கிளாஸில் ட்ராவல் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இவங்களுக்கு கிடைக்கவே இல்லையா. ஒருவேளை கிடைச்சாலும் பாலி ஃபஸ்ட் கிளாஸில் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போகணும். ஸோ வந்து வித்தவுட் ஈட்டிங் தான் போகணும், சாப்பிடாம தான் போகணும். ஆனால் வந்து அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு பில் பிரைசன் வந்து சொல்கிறாங்க. இதோட இந்த லெசன் முடியுது. உங்களுக்கு இந்த லெசன் தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் மை வே ஆஃப் டீச்சிங், லைக் மை சேனல், சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.